கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னை வந்து முதல்ல ஐஸ் வச்சுட்டாங்க சில்லுன்னு. இமயமலை இல்லை நான் சிவயோகி மாதிரி ஒரு எளிமையான, உண்மையான, நேர்மையான, புனிதமான, இதெல்லாம் அவங்க சொல்ல நான் சேர்த்துக்கிறேன். புனிதமான, அழகான, தெளிவான, நன்மை பயக்கக்கூடிய, விசேஷமான, கடவுள் உணர்ந்த ஒரு நல்ல மனிதனை விளம்பரப்படுத்தாமல் போலியா டான்ஸ் ஆடுற, மேக்கப் பண்ணிக்கிற, திரமுலை வச்சுக்கிற, வாயிலேருந்து லிங்கத்தை கக்கிற, இல்லை இதெல்லாம் அவங்க சொல்ல நான் சொல்கிறேன். இதை மற்றவங்களெல்லாம் எல்லாரும் ஏன் விளம்பரம் பார்த்துறாங்க? மனித சமூகம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 லட்சத்தில் ஒருத்தராக இருக்கிறது தான் ரொம்ப பேருக்கு புரியுது. ஒருத்தராக இருக்கிறது ரொம்ப பேருக்கு கஷ்டம். நான் எப்படி சொல்கிறேன்னா, கூட்டத்தோட கூட்டமாக தாவணும், மற்றவங்களுடைய பவரில் நம்ம போயிடணும். இந்த பறவைங்கள்லாம் மேலே பறக்க நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வி மாதிரி போயிருக்கும். முதல் பறவை இல்லை, அது ரொம்ப விசேஷம். எல்லா பறவையும் அங்கே முதல் இடத்துக்கு போகாது. அதுதான் காற்று கிழிக்கணும், மூக்கெல்லாம் வலிக்கும் அதுக்கு. அந்த காற்று கிழிச்சு இப்படி அமுச்சுதானா மற்றதெல்லாம் ஈஸியாக பறந்துடலாம், பின்னாடி போகிறதெல்லாம். வலுவிழுந்த, பறக்க முடியாத, வாழ தெரியாத பறவைங்கள்லாம் எப்படி போகும்னா அது பின்னாடி போகும். ஆனால் முதல் பறவை இல்லை, அதுதான் காற்று கிழிச்சு. நீங்கள் பார்க்கலாம், அது ஏரோ மார்க் மாதிரி வி ஷேப்பில் போகும். சம்டைம்ஸ் சில பறவை மாறி வரும் அந்த இடத்துக்கு. அப்போது கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலசாலியாக தன்னை நம்புகிற, தன்னை ஒத்துக்கிற ஆளுங்கள்லாம் இங்கே யாரும் இல்லை. நான் வந்து அவரோட ஆள், யாரோ ஒரு தலைவர், யாருன்னா ஒருத்தர், ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க இப்போல்லாம், அப்படித்தானே? நீங்கள் எந்த தலைவரை சொல்கிறீங்களோ அந்த ஜாதி தான். இப்போ வந்து ஐயா காமராஜர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு உயர்வா கரும வீரர் காமராஜர். வேற என்னங்க சிரிக்கிறீங்க? பெருந்தலைவர் காமராஜர், கரும வீரர், பெருந்தலைவர், அப்புறம் கல்வி தந்தை, அப்புறம் இப்படிலாம் சொல்லிக்கிறீங்கல்ல. அப்போனா தான் சொல்லிடுறாங்க எருமாடுன்னுறாங்க. நான் சொல்லுங்க, அப்போ வாழ்ந்தவங்க. ரஷ்யாவுக்கு நாங்கள் மாட்டுக்கறி அமைச்சிருந்தோம், இப்போ மாடியே அமைச்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அப்போது அவர் இருக்கும்போது தோக்க வச்சுக்கிறாங்க அவரை. இப்போ நீங்கள் சொல்லுங்கிற கர்ம வீரர் அது இதெல்லாம் அவரை. ஆனால் கூட சிலர் வீட்டில் ஃபோட்டோ மாட்டி வச்சுறாங்க. இப்போது அவங்க பேரன்லாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க. ஆமாம் தானே, அவர் கல்யாணம் ஆச்சே, கல்யாணமே அவளை எப்படி பேரன் வந்தான் கேட்பீங்க? கல்யாணமே ஆகலை, எப்படி பேரன் வந்தான்? கரும வீரரை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டங்குது. என்னான்ட்டே நான் ஒரு பேரனா என்ன அர்த்தம்? பாட்டி ஏதோ தப்புட்டுக்கிறாங்க, ஏதோ ஒரு பாட்டி அப்படி தானே. மானம் கெட்டு போய் இப்படியே சொல்கிறாங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்காமையே அப்படியே நாட்டுக்காக, மக்களுக்காக, இந்த உலகத்துக்காக தனியான போட்டோ யார் மாட்டிப்பாங்கன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான். அப்படி தானே? அம்பேத்கர் இருக்கிறார், எல்லோரும் வச்சுப்பாங்க. ஒரு நகரியர் பற்றி அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்? அவர் பாவம் சுதந்திரத்தை போராடி பேசிங்க தேர், அவர் சிலை வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, கூண்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? இப்போ நம்ம எல்லா தலைவர்களும் பேர்லையும் பின்னாடியா ஏன் போகிறான்? பெருமை நமக்கு. நம்ம சுயபலத்தை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டோம். எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அப்படி தானே? நான் ஏதோ ஒரு தகுதி உள்ள, நீங்கள் எல்லாருமே ஒரு தகுதி உள்ளவராக தான் இருப்பீங்க, ஏதோ ஒன்று செய்வீங்க நீங்கள், அப்படி தானே? நல்லா சமைப்பீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பொம்பளை இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு காஃபி டீனாச்சும் உங்களுக்கு நல்லா போட தெரியும். எதுவுமே இல்லை கூட சுட தண்ணி வைக்க தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க, ஸ்டவ் அப் ஆன் பண்ணி சுட தண்ணி வைக்க தெரியாது. அப்படி ஒருத்தன் இருப்பான், ஒருத்தி இருப்பா, சாத்தியமே இல்லை. ஆனால் யாரை தான் ஒத்துக்கலை? நீங்கள் உங்களை ஒத்துக்காமல் கூட்டத்தை ஒத்துக்கிறதுனால அந்த மகன்கிட்ட, அந்த மகன் இருக்கார்ல, அவரோட ஆள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகுது? ஆமாம், நான் வந்து அந்த பெருந்தலைவரோட அப்படின்னு பின்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு, அவர் இருக்கிறார்ல, கொட்டை தெரிய மயிர் காட்டுனுங்கிறாரு, அவர் வழியில் வந்தவன் அப்படின்னு. யார் கொட்டை தெரிய மயிர் காட்டினார் மட்டும் கேட்காதீங்க. ஆமாம், கொட்டை தெரிய மயிரை காட்டுவார். ஏன்? குண்டியை கூட சரியாக மூட தெரியாத ஒரு புறம்போக்கு என்ன வச்சுருப்பீங்க பேக்ரவுண்டில்? நீங்கள் வச்சுருப்பீங்க. கல்யாணமே பண்ணாத கரும வீரருக்கு நீங்கள் என்ன ஆகிட்ருப்பீங்க? பேரனா பேத்தியா ஆகிட்ருப்பீங்க. பார்க்கவே இல்லை அம்பேத்கரை.
ஆனால் அவர் தான் என்னை படிக்க வச்சாருன்னு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு மாடு எடுத்து வண்டி எடுத்து போய் பீஸை கட்டியிருப்பான். எனக்கு டீச்சர் பாடினத்தோ நான் நைட்டும் பகலமாக படித்து பாஸ் ஆகிருப்பேன். யார் தான் காரணம்னுவாங்க? இது எவ்வளோ பெரிய அசிங்கம். நான் தானே படித்தேன், எங்கள் அப்பா தானே பீஸ் கட்டினாரு, அவர் படிக்க வச்சார். ஒன்று திராவிட மாடல் அரசு என்ன தான் பண்ணிக்குது, நம்மளை வாழ வச்சுது. நீ எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே, நானே கண்டி அங்கே தானே என்னடா கேட்டிருப்பேன். உனக்கு வேறு மாதிரி ஆகுது. உனக்கு எனக்கு 21வது வேரில் எப்படி தான் இருக்கான்? இது மாதிரிலாம் கேட்ட தெரியாது. உங்களுக்கு 21வது வேரில்னா என்ன, நான் என்ன பண்ண முடியும்? அது கூட தெரியாது. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி இருந்தீங்கன்னா இல்லை தியானம் கற்று வந்தீங்கன்னா யார் தப்பு? இப்போ தப்பு. என்னடா அசிங்கமாக பேசிட்டு அது வர தெரில. ஆமாம், உன்னை பற்றி உனக்கு ஒரு டீட்டெயிலும் தெரில. நீ எத்தனை விரலுன்னு கேட்டால் 20 விரலுன்றியா? அப்போ எப்பேற்பட்டாலும் நீ ஒரு விரலில் மறந்துட்டே இருக்கிறிய, அப்படி தானே? அப்போ பாவம் தானே. 21வது விரல் இருக்குதுன்னு உனக்கு தெரில. அது சுருக்கிட்டோடனே நீ பின்னாடி வச்சுக்கிற போட்டோலன்னா நீ எப்பேற்பட்டாலும். அவன் கல்யாணமே பண்ணிக்காமல் தாலி கட்டு விட்டு ஓட்டுக்கிறான். ஆமாம், ஆன் தி ஸ்பாட்டு அந்த நைட்டே. கல்யாணம் பண்ணது புக்கை படிக்கிறதுக்கா? பாராத்திரல ஏண்டா தாலி கட்டி பொண்டாட்டிட்டுன்னு வந்து புக்கு படி நான் சொல்லுவானுங்க. உங்களுக்கு சராசரி அறிவே புரியல உங்களுக்கு. அப்புறமா அவங்களெல்லாம் விளம்பரம் பத்தாமல் என்ன விளம்பரம் எப்படி பற்றுவாங்க? எனக்கும் சுருங்கிட்டு இருக்குது இல்லை? அப்படி கிடையாது சார், எங்களுக்கு சுருங்கல தான். ஆனால் அவர் மகான் சுருங்கிட்டதுனால. ஏன்டா தயிர் சோறு துண்ணு வந்தாக்கா மகானா? 21வது வேலை செய்யலாம் ஒரு மகானா? ஏன் அவங்களெல்லாம் விளம்பரம் பத்துவேன்? ஏன் உனக்கு என்ன தெரியல? யாரை தெரியாது உனக்கு? உன்னை தெரியாது, உன்னை மதிக்க மாட்டேன். உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரில. கடவுள் உன்னை மாதிரியே செஞ்சுக்கிறாரு, நீ அவனை மாதிரியானா வாழலான்னு பார்க்குற. கடவுள் எப்படி செஞ்சுக்கிறாரு? உன்னை மாதிரி செஞ்சுக்கிறாரு. நீ எப்படி வாழ முயற்சி செய்யணும்? உன்னை மாதிரி இருக்கிறது ஈஸி, உன்னை மாதிரி நடக்கிறது ஈஸி, உன்னை மாதிரி பேசுறது ஈஸி, உன்னை மாதிரி வாழ்கிறது ஈஸி. இன்னொருத்தர் மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பின் நேரம், அன்பு தூரல் போடாதா? கரெக்டாக பட்டனா? அதுக்கு அவ்வளோ வயசாகிருக்கணும், ஃபீமேலாக வந்துருக்கணும். இன்னும் தான் ஃபீமேல் வயசில் நான் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. யாரோ ஒரு ஆம்பளை மீசை வச்சிங்கன்னு பொம்பளை மாதிரி பாடுறான். ஒருவேளை பொட்டையார் போனால் கூட நினச்சிப்பீங்க. அப்படித்தானே? ஏன் கொஞ்சம் நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பின் நேரம், அன்பு தூரல் தூவாதா? இது நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் சிரிப்பு வருது இல்லை? நானாக இருக்கிறது ரொம்ப அழகு, நானாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை. சிரமப்படுறீங்க, உங்களை கொண்டாட உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு கொண்டாட சொன்னால் உங்களுக்கு என்னையும் ஒரு தூரத்துக்கு போட்டுருது. ஏன்டா காலங்கத்தால் கத்துறீங்களே, என் பாஷையில் கற்றுங்கடா அண்ணா. அதை ஒத்துக்கல, எடுத்து போய் குண்டாஸ் போட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டானு. வாங்கடா கேஸ் ஆடி எங்களை எதனா ஜெயிச்சு விடு, எதனா பண்ணுங்கடாண்ணா. அது பண்ணவே இல்லை சார். இதான் தொடர்ந்து இன்னும் சச்சங்க நத்தினுங்கிறான். இது மாதிரி பேசிட்டு சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை, தெரியவே இல்லை. ஏன்? மனிதர்கள் ரொம்ப மட்டமான சிந்தனை உள்ளவர்கள் தான் கூட்டமாகறாங்க. கூட்டங்களுக்கு அறிவு இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் நேர்மையான எளிமையான உண்மையானவனை ஒத்துக்க உங்களால் முடியாது. மார்வேஷம் போட்டு வந்தால் தான் அந்த கரிகால் பெருவளத்தான். அப்பா செத்துட்டாரு, மாமாவால் கால் எரியப்பட்ட ஒருத்தன் தீர்ப்பு சொல்ல வந்தாங்க. உண்மையாக இல்லையான்னு தெரியுது, புக்கில் பச்சேன் நான். அவங்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தைகிட்ட நியாயத்தை எப்படி சொல்லலான்னு நினச்சோன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்கிட்டு உள்ளே போய் மார்வேஷம் போட்டு வந்து தீர்ப்பு சொன்னதா குள்ளே படித்தோம்பா. உண்மையிலே நந்து தான் எனக்கு தெரியாது. அது மாதிரி மார்வேஷம் போட்டு வந்தால் தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒத்துக்கிறீங்க. நேர்மையாக ஒரு மனுஷன் சொன்னால் பரவாயில்லன்ற என்ன தான் நடக்கும்? இருட்டினில் நீதி தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஒரு தலை ஒன்றாக்கா நீங்கள் பண்ண அண்ணாதுரை நினச்சி போகிறீங்க, அவரே செத்து விட்டாரு. ஒரு தலை ஒன்றா கடவுள், ஒரே ஒரு தலைவன் தான். நம்ம எல்லாருக்கும் யார் தான்? ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன். பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? பொன்னோ பொருளோ போர்க்களம் உனக்கு. போர்க்களம் எதற்கு? ஆசை துறைந்தால். ரொம்ப எளிமையாக இருங்க சார். நீங்கள் எளிமையாக இல்லையே, இந்த சிங்கத்தை வந்து இங்கே போட்டு மாட்டி நிற்கிறீங்களேன்னா இதுதான் எளிமை. ஸ்டைல் ஆகுது இல்லை? அப்போ தான் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாடி பார்க்குற சகல மூஞ்சியும் பார்ப்பீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. அதனால் 4 பேருக்கு ஷேர் ஆகும். திட்டுவீங்க, இன்னும் 4 பேர். கமாண்டு கேவலமாக எழுதுனீங்கன்னா தான் 4 பேருக்கு என்ன ஆகும்? நிறைய பேர் சொன்ன கேட்டு போய்ட்டு ஒரு கமாண்டும் போகிறது இல்லை. பார்த்தோமா போனோமான்னு இருப்பான். அதுவும் தப்பு இல்லை, யார் இஷ்டம்தான். நான் என்னை நம்பி கூட வாழ்கிறது இல்லை, கடவுளை நம்பி தான்
என் செயல்கள் அத்தனையும் கடவுளுக்கு நேர்மையானது. அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கம் அறிவான். எனக்கு தெரியும்ல, நான் உங்களுக்கு கெடுதலாக பேசுகிறேன்னா நல்லா பேசுகிறேன்னா, நீங்கள் வாழ பேசுகிறேன்னா அசிங்கமாக பேசுகிறேன்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். வலியோடு வந்தவனுக்கு தெரியாது. நான் கத்தி வச்சு இறங்குறேன், அவனுக்கு வலிக்கலாம், அவனுக்கு வலிக்கலாம். என் நோக்கம் என்ன? இன்னும் போட்டு அழுத்துவேன், உள்ளுக்கிற முளை வெளியே வரணும். முளை வெளியே வரணுன்னா வேறு என்ன நினச்சிக்க போகிறீங்க? கட்டி உள்ள முளை இருக்கும், வெளியேன்னு இருக்கும். சம்டைம்ஸ் அழுத்தும் போது மூக்கில் மூஞ்சிலெல்லாம் தெரிக்கும், அது கட்டி அழுத்துனா. எனக்கு அந்த மாதிரிலாம் அசிங்கம்லாம் கூட ஏற்படும். ஆனாலும் நான் என்ன செய்வேன்? ரணத்தை என்னால் ஆற்ற முடியும். அந்த ஆள் நான். எனக்கு விளம்பரம் பார்த்ததும் உங்கள் இஷ்டம். நீங்கள் எனக்கு எதிரானவர்கள் அல்ல. உங்களை ஒத்துக்காததுனால நீங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள். உங்களை ஒத்துக்காது நீங்கள் யார்? பாவம். நாய்கிட்ட போயிட்டு, நாயே உனக்குள்ளே உயிர் இருக்குது, உயிர் தான் கடவுள் அப்படின்னா லோ ஊழணும். ஏன்? அதுக்கு தெரியாது, பாஷை தெரியாது, புரியாது. அப்படி தானே? ஒரு இந்திக்காரங்கிட்ட போய் நம்ம தமிழில் சொன்னாலும் தெரியாது. ஒரு இந்திக்காரன் கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் உங்களுக்குள்ளே உயிரை கடவுளை சுமக்குறீங்க அண்ணா, அதுதானே? ஏன்? மொழி தெரியாது. மொழி தெரிஞ்சும் நான் சொன்னமே என்ன ஆகல, புரியலையே. கடவுள் உனக்குள்ளே விசேஷம்னே புரியலையே. நீ ஒரு விசேஷமானது, உன்னை கடவுள் உன்ன மாதிரி செஞ்சுக்கிறார். நான் கருப்பாகிறேன்றா ஒருத்தி, நான் குள்ளமாகிறேன்றா ஒருத்தி, நான் அசிங்கமாகிறேன் வாத்து மாதிரி நடக்கிறேன்றா ஒருத்தி. இல்லை நான் என்ன செய்ய முடியும்? இல்லைடி நீ ரொம்ப அழகாகிறேன்னு நீ போய் தானே சொல்கிற. பொய்யை தான் சொல்கிறேன், நீ அசிங்கமாகிறேன்னு சொல்கிறேன். அப்பவும் கோவம் வருது. இன்னும் அசிங்கமாகிறேன்னு ஏன் என்னண்டே சொல்கிறேன்? இப்போ யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் அசிங்கமாகிறேன்ட்டு? இல்லை என்ன சொல்லு? உண்மைக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. பூக்கடைக்கு விளம்பரங்கள், கருவோடும் பூவும் தானாக சொல்கிறோம். இங்கே கருவோடு கிடக்குது, இங்கே பூ கிடக்குதுன்னு சொல்லி அவங்க யாருன்னா விளம்பரம் போர்டு வைக்கணும். ஏன்? நாற்றடிக்கும். நாற்றம்னா ஒரு வாசனை. நான் கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் எத்தனை வாட்டியோ சொல்லி நிற்கிறேன். அப்பப்போ ஒத்துக்கலைன்னா யார் பிரச்சனை? வந்து கேளுன்றான். வந்து கேளு, கடவுள் எப்படி இதுன்னு கேளு, அது எப்படி நீ அடைய முடியும்னு சொல்லி கேளு, நீ சொல்கிறது எப்படி உண்மைன்னு கேளு. உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி புக்கே எடுத்துனுவா, அவங்க என்ன சொல்லிடுறாங்க நீயே பாரு. அந்த புக்கில் அவன் என்ன தான் பேசிட்டு போயிடானே பாரு, நான் உனக்கு விளக்கம் தரேன் கேளு. அதனால் விளம்பரம் ஆகலைன்ற வழி எனக்கு இல்லை. மெதுவாக போட்டுமே வண்டி. நான் விளம்பரம் ஆகிட்டு ரோட்டில் போக முடியும், நிம்மதியாக இருக்க முடியாது. அதுமா அவரோட வண்டி, என் வண்டி போச்சுன்னா வயலில் மாடிடுவான் ஆளாளுக்கு. ஐயா நம்ம என்ன ஆகுவான்? திண்டுக்கல் போய் சேர்றதுக்கு 8 ஹவர் போகிறது 28 ஹவர் ஆகிடும். வரவங்கெல்லாம் வயலில் வந்து காலில் வந்து போனால் என்ன ஆகும்? டயரை கும்பிட வச்சோம்னா என்ன ஆகும்? இங்கேருந்து எல்லாம் வண்டி பார்த்து கும்பிட்டு நின்று வைப்பாங்க. நல்லா இல்லையே, அசிங்கமாக இல்லை? மனிதர்களை கேவலமாகத்தா? நம்ம நோக்கம் அது இல்லை. அதனால் நீங்கள் பார்த்த கூட கம்மன் போயிடுங்க. கமெண்ட் எதுவும் வேணாம். சகிப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் ஒரு 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேண்ணா? கம்முன்னு விட்டு நம்மளாச்சு, நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் டீலுன்ட்டு இருந்துட்டு போயின்னே இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.